அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் vlog. நம்ம இப்போ பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கிரேவி. சிம்பிள் அண்ட் ஈஸியான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த டிஷ்ஷை ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ்க்காக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். ஏன் இப்போயே சேர்த்துறோன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம கொடுக்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். கலரி நல்லா தக்காளி எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மசாலாவோட எல்லாம் சேர்ந்து கலரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். நம்ம நல்லா கலரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஊற்றி ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வாவ், 5-6 விசில் வந்துருச்சுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்களே. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூள் சேர்த்துறதாங்க ஃபைனல் டச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமே. இறக்க போகையில் மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இறக்கினா செம்ம டேஸ்டான சிம்பிளும் கூட. இந்த கிரேவி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மஸ்டர்ட் ட்ரைன்னு சொல்லுவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நான் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமாகவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். நிறைய திங்ஸ் தேவைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.